கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசியை பற்றி வேதாகமத்தில் குறிப்புகள் உள்ளன. இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்வார். இஸ்ரவேல் என்ற தேவ ஜனம் தேவனை மறந்து கைகளால் செய்யப்பட்ட அந்நிய சிலையை வழிபட்டு வந்தார்கள். அப்பொழுது தேவன் எலியாவை அனுப்பி, உங்கள் தேவன் யார் என்பதை மறந்து விட்டீர்களா என்று சொல்லி தேவ வல்லமையை அவர் மூலம் வெளிப்படுத்தினார். எலியா தீர்க்கதரிசி சிலைகளை வழிபடுகின்ற அந்நிய தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் வணங்கும் தெய்வம் உண்மையானால் இந்த பலியை ஏற்றுக்கொள்ளட்டும், அல்லது நான் வணங்கும் இஸ்ரவேலின் தேவன் மெய் என்றால் இந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி சபதமிட்டார். கட்டைகளை அடுக்கி ஒரு மேடை மீது பலிக்கான ஒரு மாம்சத்தை வைத்தார்கள். பகலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் தேவனை பலமுறை காலை முதல் சாயங்காலம் வரை அழைத்தார்கள். பலி ஏற்கொள்ளப்படவில்லை. ஒற்றை மனிதனான எலியா அந்த பலி மீதும் விறகு மீதும் தண்ணீரை ஊற்ற செய்து தனது தேவனை நோக்கி வானத்திற்கு நேரே கைகளை எடுத்து வேண்டிக் கொண்டார். வானத்தின் அக்கினி இறங்கி தண்ணீரையும் பலியையும் ஏற்றுக்கொண்டது. அப்பொழுது எலியா அந்நிய தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான். இஸ்ரவேலர்கள் தனது தேவனின் வல்லமையை கண்டு மனம் மாறி அவரை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார்கள். இதனை அறிந்த அந்த நாட்டு அரசி கோபம் கொண்டு எலியாவை கொன்றே தீருவேன் என்றார். இதனால் மனம் உடைந்த அவர் அந்த நாட்டை விட்டு வெகு தூரம் சென்றார். அவரிடம் தேவன் மறுபடியும் பேசி அவரை பலப்படுத்தினார். இவர் மரித்து போகாதே உயிரோடே அக்னி ரதத்தில் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். ஆகையால் பிரியமானவர்களே, நன்மை செய்த தீர்க்கதரிசியே அவர்கள் இப்படி துன்புறுத்துவார்கள். ஆனால் உலகம் நம்மையும் எதிர்த்து நிற்கும். ஆகையால் திடன் கொள்ளுங்கள், தேவன் நம்மோடே இருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கின்றார். ஆமென்.